தாத்தா தாத்தா உங்களுடைய கைவேலை கிராஃப்ட் ஒர்க் மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்திருக்கிறீங்களா? செய்திருக்கிறேன். காட்டட்டுமா? பாருங்கள். என் எதிரிலே உள்ளதை காட்டுகிறேன். மாதா, அதற்கு கீழே சாக்ரமெண்ட் ஒரு பொருள் இருக்கிறது. பாருங்கள். இதை உங்களால் பார்க்க முடிகிறதா? ஆமாம் தாத்தா, இந்த சர்ச்சிலெல்லாம் இருக்குமே, அதான் என் செல்வங்களே, என்னுடைய கைவேலையை பார்க்க ஆசைப்பட்டீர்களே, பாருங்கள். இந்த பொருள், இந்த கதிர் பாத்திரம் என்று சொல்வார்கள், இதை நான் தான் செய்தேன். என் கையாலே செய்தேன். இதை செய்து ஒரு பாக்ஸ் ஒன்று பண்ணி அதுக்குள்ளே வைத்திருக்கிறேன். நீங்கள் நம்புகிறீர்களா? நம்புங்கள், தயவுசெய்து நம்புங்கள். என்னுடைய கைவேலை சில அங்கே இருந்த ஒரு இடத்துல மென் ஷேட் அப்படின்னு ஒரு இடம் இருந்தது ஆஸ்திரேலியாவில். நாங்கள் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு அங்கே போயிட்டு என்னுடைய நேரத்தை கழித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அங்கே இருந்த துண்டு பலகைகளை எடுத்து இந்த பொருளை இதை நான் தான் செய்தேன். சில குச்சிகளெல்லாம் இருந்தது, அதையெல்லாம் எடுத்து சில பலகைகள்லாம் இருந்தது. இதெல்லாம் நான் ஒரு துண்டு பலகை, இதெல்லாம் நான் தான் செய்துட்டு இந்த பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டு மேலே ஒரு கண்ணாடி போட்டு பத்திரமாக வைத்து இருக்கிறேன். இது என் கையால் செய்தப்பட்ட ஒரு உற்பத்தி. தாத்தா, என்ன தாத்தா, நீங்கள் செய்தீங்களா? ஆம் செல்வங்களே. ஓகே தாத்தா, நம்ப முடியல தாத்தா. இது ஏதோ ஒரு பெரிய கம்பெனியில் ஆனால் செய்த மாதிரி இருக்கிறது தாத்தா. என் செல்வங்களே, சத்தியம், நான் சொல்வது சத்தியம். நான் சார் என் கையால் செய்யப்பட்ட பொருள் இது. பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் நம்ப மாட்டீர்கள். இது என் கைப்பட பல டிம்பர் பீசஸ்களை எடுத்து இந்த மாதிரி வடிவங்களெல்லாம் நான் செய்து இந்த வீட்டில் ஒரு இடத்துல வைத்திருக்கிறேன். இது என்னால் செய்யப்பட்டது. ஓகே செல்வங்களே, நம்புங்கள். வணக்கம்.